ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் வெக்கப் செஷன். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 10 வேர்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எப்போ எடுத்தது அப்படின்னா 17th மே நியூஸ் பேப்பர்லேருந்து கலெக்ட் பண்ண வேர்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான வேர்டு என்ன அப்படின்னா இட்ஸ் டாசிலிட்டி. ஓகேவா? ஸோ டாசிலிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் அ நவுன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வி கேன் ஒபீடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஒபீடியன்ஸ், சப்மிசிவ்னஸ். ஓகேவா? ஸோ அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா அடிப்படைஞ்சு போகிறது, ஒத்துக்கிடுறது, அதெல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா டாசிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒபீடியன்ஸ் இல்லை அப்படின்னா சப்மிசிவ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சப்மிசிவ்னஸ். அடுத்த வார்த்தை பாருங்க, ஸ்பூக். சரிங்களா? ஸ்பூக் அப்படின்னா என்னன்னா இட்ஸ் அ நவுன் தான், அதுவும் நவுன் தான். ஸ்பூக்குக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க இறந்ததுக்கு அப்புறமா அவனோட ஆத்மா வெளியே சுத்தும் இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னா ஸ்பூக். வி கேன் கால் இட் அஸ் தி சோல் ஆஃப் தி டெட் பர்சன். ஓகேவா? கோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், பேயை பார்க்கறது. இல்லை அப்படின்னா ஸ்பிரிட். ஓகேவா? தட் மைட் பி அ நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் ஒன், பட் ஸ்பிரிட். இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா அப்பரிஷன். ஓகேவா? ஸோ அப்பரிஷன் அப்படின்னாலும் என்னன்னா இறந்தவங்களோட விஷயங்கள் வந்து நம்ம உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு ஸ்பூக்கிங் ஒன், ஸ்பூக். ஓகேவா? அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹாலோவின் இஸ் அ நைட் வென் ஸ்பூக்ஸ் அண்ட் கோப்ளின்ஸ் ஆர் செட் டு ரோம் அப்ராட். ஓகேவா? என்னது ஹாலோவின்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இறந்த ஆத்மாக்கள் வந்து சுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதான் என்ன அப்படின்னா ஸ்பூக். ஹாலோவின் இஸ் அ நைட் வென் ஸ்பூக்ஸ் ஆர் ரோமிங் அரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து தேர்ட் வேர்டு என்னன்னு சொல்லி பாருங்க, மல்டிடியூட். ஓகேவா? மல்டிடியூட். நமக்கு ஆல்டிடியூட்னா என்னன்னு தெரியும். இட் இஸ் ஆல்சோ எ நவுன். ஆல்டிடியூட் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு எ ஹைட் ஆஃப் சம்திங் அப்படின்னு சொல்லுவோம். பட் மல்டிடியூட்னா என்னதுப்பா? மல்டிடியூட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் கிரியேச்சர்ஸ் மாஸ்ட் டுகெதர். ஓகேவா? எ கிரேட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் கிரியேச்சர்ஸ் மாஸ்ட் டுகெதர். அப்போ அதுக்கு என்னெல்லாம் சினோனிம்ஸ் வரும்? எனக்கு த்ராங் சொல்லலாம், இல்லை அப்படின்னா க்ரௌடை சொல்லலாம், க்ரௌடு, இல்லைனா ஃப்ளாக்கு. சரிங்களா? ஃப்ளாக். இது எல்லாமே எனக்கு என்ன வரும் அப்படின்னா மல்டிடியூடுக்கு கீழே வரும். ஆல்டிடியூட் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு எ ஹைட் ஆஃப் சம்திங், பட் வென் இட் கம்ஸ் டு மல்டிடியூட் இட் ரெஃபர்ஸ் டு எ த்ராங், க்ரௌட் ஆர் ஃப்ளாக். சரிங்களா? இட் மைட் பி அ பர்சன், இல்லை அப்படின்னா எனிதிங். ஓகேவா? ஏதாவது ஒரு கிரியேச்சர், பட் அது எப்படி இருக்கணும்? குரூப்பாக இருக்கணும். ஸோ அடுத்து ஃபோர்த் இம்பார்ட்டண்ட்டான வேர்டு பாருங்க. ஃபோர்த் வேர்டு லாச்சுர்மோஸ். ஓகேவா? ஸோ லாச்சுர்மோஸ் அப்படின்னா இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாருங்க, ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயத்த வந்து சொல்றது. ஓகேவா? ஸோ வி ஆர் எக்ஸ்பிரஸிங் அவர் ஸ்ட்ராங் எமோஷன் ஆன் சம்திங். ஸோ வி கேன் கால் இட் அஸ் எமோஷ்னல். எமோஷ்னல்னு சொல்லலாம். வேற என்னெல்லாம் சொல்லலாம்? டியர்ஃபுல், ரொம்ப அழுக வர்ற மாதிரி. ஸோ வீப்பிங், இது எல்லாமே என்ன அப்படின்னா லாச்சுர்மோஸோட சினோனிம். ஸோ என்னன்னா we are showing or expressing our strong emotion on something. அதான் என்ன அப்படின்னா லாச்சுர்மோஸ். அப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம்? அதாவது அந்த இறந்த வீட்டுக்கு போயிருந்தோம், அங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய லாச்சுர்மோஸ் பீப்புள் வந்து வந்திருந்தாங்க. ஸோ லாச்சுர்மோஸ் பீப்புள் அப்படிங்கிறப்போ அந்த பீப்புள் தே ஆர் ஷோயிங் ஆர் எக்ஸ்பிரஸிங் தேர் ஸ்ட்ராங் எமோஷன். ஓகேவா? அதான் என்ன அப்படின்னா லாச்சுர்மோஸ். ஸோ ஃபிஃப்த் வேர்டு பாருங்க, லார்ஜெனி. ஓகேவா? லார்ஜெனி அப்படிங்கிறப்போ இட்ஸ் ஆல்சோ எ நவுன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஓனரோட பெர்மிஷன் இல்லாம ஒரு விஷயத்த தூக்கிட்டு போயிடுறது. ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் என்னப்பா? ராபரி தானே. ஸோ அதான் என்னது அப்படின்னா லாசர்னி. ஸோ ராபரின்னு சொல்லலாம், தெஃப்ட்னு சொல்லலாம், ஸ்டீலிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது எல்லாமே அதோடைய சினோனிம் தான். ஸோ சிக்ஸ்த்து இம்பார்ட்டண்ட்டான வேர்ட் குளுட்டான். ஸோ குளுட்டான் அப்படின்னா இட்ஸ் அ நவுனு. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அதாவது ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது. ஓகேவா? ஸோ நாளைக்கே செத்து போயிடுவேன், இன்னைக்கே எல்லாத்தையும் சாப்பிட்றணும் அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னா குளுட்டான். ஸோ வி கேன் கால் இட் அஸ் ஓவர் ஈட்டர், ஓவர் ஈட்டர், இல்லை அப்படின்னா பிஞ்ச் ஈட்டர் அப்படின்னு சொல்லலாம், பிஞ்ச் ஈட்டர். வேற என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா கஸ்லர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ கஸ்லர் அப்படின்னாலும் இட் இஸ் குளுட்டான் தான்.
ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன சொல்லலாம், அவன் ரொம்ப சாப்பிட்றவனா இருப்பான் போல, அந்த என்டையர் கேக்கையுமே அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான். ஸோ ஹி இஸ் சச் அ glutton that he ate the whole cake. ஓகேவா, he ate the whole cake. 7th வேர்டு பாருங்க, டினோய்மெண்ட். ஓகேவா, டினோய்மெண்ட் அப்படின்னாலும் இட்ஸ் அ நவுன் தான். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரு விஷயத்தோட எண்டு. ஸோ என்னது, கிளைமேக்ஸ்ன்னு சொல்லலாம், ஃபைனல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஃபினாலே சொல்லலாம், எண்டிங் ஆஃப் சம்திங், ஒரு விஷயத்தோட முடிவு. அதான் என்ன அப்படின்னா இந்த டினோமெண்ட். இட்ஸ் ஆல்சோ எ நவுன். அப்போ இதுக்கான சென்டென்ஸ் எப்படி இருக்கலாம், இதுக்கான சென்டென்ஸ் என்ன அப்படின்னா the denouement of that event will happen today. ஓகேவா, the denouement of that event will happen today அப்படின்னா அந்த இவெண்ட்டோட ஃபினாலே வந்து இன்னைக்கு நடக்க போகுது. ஓகேவா, so the denouement of the event will happen today. ஸோ அடுத்த வேர்டு பாருங்க, அம்ப்ரோய்சல். ஓகேவா, ஸோ அம்ப்ரோய்சல் அப்படின்னா இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். அம்ப்ரோய்சல் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ரொம்ப பயங்கர ஸ்மெல்லாக இருக்கிறது. ஓகேவா, ரொம்ப பிளசண்டான ஸ்மெல், ஹேவிங் எ வெரி பிளசன்ட் ஸ்மெல். இல்லை அப்படின்னா ஃப்ராக்ரன்ஸ். ஓகேவா, ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கிறது, அரோமேட்டிக்காக இருக்கிறது. ஓகேவா, அரோமேட்டிக்காக இருக்கிறது, சென்டட், ரொம்ப நல்ல ஸ்மெல்லோடு இருக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆம்ப்ரோய்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம், தி ஆம்ப்ரோய்சல் அரோமா ஆஃப் தி, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச டிஷ் கேக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. த ஆம்ப்ரோய்சல் அரோமா ஆஃப் தி கேக் ஸ்பூக்டு மை அப்பிடைஸ். ஓகேவா, ஸோ என்ன அப்படின்னா அந்த கேக்கோட நல்ல ஸ்மெல் என்னோட அப்பிடைஸை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திருச்சு, அப்பிடைசிங்காக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் பசி எடுத்துச்சு. சரிங்களா, ஸோ 9th இம்பார்ட்டண்ட்டான வேர்ட் அடப்ட். ஸோ அடாப்ட் அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். அதாவது இதுல 3 விஷயங்கள் இருக்கு. என்னன்னா இந்த அடாப்டை ஃபாலோ பண்ணியேன்னு, அதாவது அடாப்ட் அப்படின்னா இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கிறது. இட்ஸ் அன் அடாப்டேஷன். ஓகேவா, அதே இது அடாப்ட் அப்படின்னா தத்தெடுத்துக்கிறது. ஓகேவா, ஸோ கிங் வந்து அடாப்டட் தட் ஆர்ஃபன் அப்படின்னா கிங் என்ன பண்ணார், அந்த ஆர்ஃபனை வந்து தத்தெடுத்துக்கிட்டாரு. ஸோ இந்த அடாப்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இட்ஸ் அ ஸ்கில். சரிங்களா, இட்ஸ் அ ஸ்கில். இல்லை அப்படின்னா we are showing our exceptional knowledge or experience or else the skill in that particular field of endeavor. ஓகேவா, ஸோ ஸ்கில்டு இல்லை அப்படின்னா ப்ரொஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொஃபிஷியன்ட் இது எல்லாமே இதோட மீனிங். இந்த அடாப்ட்னா அடாப்டேஷன், பட் அடாப்ட் அப்படின்னா அது ஸ்கில், ப்ரொஃபிஷியன்ட் இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டு இது எல்லாமே அடாப்டுக்கான மீனிங். சரிங்களா, அடுத்து பாருங்க, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்வேவ். ஓகேவா, ஸோ ஸ்வேவ் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், பட் அதை வந்து இன்னொருத்தங்க ரொம்ப பாலிஷான முறையில் நம்மளை திருத்துறாங்க, ரொம்ப கத்தி கூப்பாடு போட்டு நம்மளை சத்தம் போடாமல் ரொம்ப பாலிஷான முறையில் நம்மளை திருத்துறாங்க, நம்ம தப்பை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா அது வந்து என்னது, ஸ்வேவ். அவங்களோட பிஹேவியர் வந்து எப்படிப்பட்ட பிஹேவியர் அப்படின்னா இட்ஸ் அ ஸ்வேவ் பிஹேவியர். அந்த இடத்துல ஸ்வேவ் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். ஓகேவா, வெரி பாலிஷ்டு மேனர். சரிங்களா, அப்போ we can call it as graceful. ஓகேவா, gracefully அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா வேற என்ன வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்மூத் சொல்லலாம், ஸ்மூத் பிஹேவியர், இல்லைனா சிவிலைஸ்டு பிஹேவியர். ஓகேவா, அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்வேவ். ஓகேவா, இன் கான்வர்சேஷன் ஹி வாஸ் ஸ்வேவ் அண்ட் அர்பன். இன் கான்வர்சேஷன் நாங்கள் பேசிட்டு இருக்கிறப்போ அவன் பேசுறத பார்க்குறப்பவே அவன் எப்படி ரொம்பவே சிவிலைஸ்டான பர்சன் தெரிஞ்சது. ஸோ ஹி வாஸ் ஸ்வேவ் அண்ட் அர்பன் அப்படின்னா இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ் தேர். So in this video we have learned only 10 words from 17th of May oda important words from Hindu newspaper. சரிங்களா, hope this session is useful and thank you for watching. Suresh IAS Academy, வெற்றியின் முகவரி.